ஜெயக்குமார், ஊர் பெயர் இல்லை. அஷ்டவர்க்கத்தில் 7ஆம் வீடு குறைவான பரல் இருந்தால், அஷ்டவர்க்கத்தில் 7ஆம் வீடு குறைவான பரல் இருந்தால் திருமண தாமதம் ஏற்படுமா? மேலும் எந்த பாவம் குறைவான பரல் வாங்கியுள்ளதோ அது சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திக்க வேண்டுமா? ஒரு பாவத்தின் மூலம் நன்மை கிடைக்க அந்த பாவம் எவ்வளவு பரல் வாங்க வேண்டும்? அஷ்டவர்க்கம் என்பது ஒரு தனி கணக்கீடு. அதை தனியாகத்தான் பலனை பார்க்கணும். அஷ்டவர்க்கத்தை தனியாகத்தான் பலனை பார்க்கணும். அஷ்டவர்க்கத்தை தனியாக எப்படி பலனை பார்க்கறது அப்படிங்கிறத என்னுடைய அஷ்டவர்க்க கணிதமும் பலன்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அஷ்டவர்க்கத்தை தனியாக பார்க்கணும். அதை ஜாதகத்தோட சில டைமில் இணைவு வரும், பல நேரத்தில் ஜாதகத்தோட இணைவு வர்றதில்லை. தனியாகவே தான் அது நிற்கிது. அஷ்டவர்க்க கணிதம் தனியாகவே தான் நிற்கிது. ஆகையினால் அஷ்டவர்க்கம் என்பது இப்போ யாரும் போடுறதே இல்லை. அந்த அஷ்டவர்க்கத்தை எடுத்துக்கிறதும் இல்லை, போடுறதும் இல்லை. அந்த அஷ்டவர்க்க பலனை எடுத்துக்கிறதும் இல்லை. அது எல்லா நேரங்கள்லையும் சரியாக வரும்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. அஷ்டவர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த அஷ்டவர்க்கம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா அது தனியாகத்தான் பார்த்துக்கணும். அஷ்டவர்க்கத்தை தனியாக பார்த்துக்கிட்டோம்னா தான் சரியாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் ஒரு லிங்க்கு கிடைக்கிது. நான் ஆய்வு பண்ண அளவில் கொஞ்சம் லிங்க்கு கிடைக்கிது. ஆனால் பூர்ணமாக லிங்க்கு கிடைக்கிறதில்ல. அஷ்டவர்க்கம் தனியாக தான் இருக்குது. அதோட இந்த ஜாதக பலனை இணைக்க முடியல. இணைச்சோம்னா தவறாக வருது. சில டைமில் ஏதோ ஒரு டைமில் சரியாக வருது. ஆகையினால் அதை தனியாக தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இவர் கேட்டார், 7ஆம் வீட்டு பரல் குறைவாக இருந்தால் திருமண தாமதம் ஏற்படும். சொல்ல முடியாது. குறைவான பரல் பெற்றதுனாலேயே திருமண தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாது. 20 பரல்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனதையும் நான் பார்த்துருக்கேன். 30 பரல்களுக்கு மேலே பெற்று தாமதமான விவாகத்தையும் பார்த்துருக்கேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே வர்றதில்லை. அந்த பரல் குறைவாக இருக்கிறதுனால, 7ஆம் இடத்து பரல் குறைவாக இருக்கிறதுனால கணவன் மனைவிகளுடைய அந்த ஒற்றுமை என்பது கொஞ்சம் மாறுபடும். அவ்வளோதான். அதனால் திருமண தாமதம் என்பதற்கு அது ஒரு காரணமாக இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, இந்த ராகு கேதுனுடைய நாகதோஷம், சுக்கிரனுடைய நிலை, இது எல்லாம் தான் திருமண தாமதத்துக்கு ஒரு வழி. ஆகையினால் இதை தனியாக தான் நாம் ஆய்வு பண்ணணும். திருமண தாமதம் என்பதை தனியாக ஆய்வு பண்ணணுமே தவிர அஷ்டவர்க்கத்தினுடைய பரலோட சேர்த்து பார்க்கறது சரியாக வராது, வர்றதில்லை. ஏன் அனுபவம். ஆகையினால அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால திருமணம் தாமதமாகுன்றதுக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை. அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். நம்ம என்னதான் பார்த்தோம்னாலும் அஷ்டவர்க்கத்தில் பரல் குறைஞ்சி இருக்குது 7ஆம் பாவத்தில்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும், இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். அதை இப்படி எடுத்துக்கணும். ஆனால் திருமண தாமதத்துக்கு அஷ்டவர்க்கத்தினுடைய பரல் 7ஆம் இட பரல் குறைவு ஒரு காரணமாக இருக்காது. அது ஜாதக ரீதியாகவே நம்ம ஆய்வு பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை. மேலும் எந்த பாவமும் குறைவான பரல் வாங்கியுள்ளதோ அது சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திக்க வேண்டுமா? அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. குறைவான பரல் இருக்குது, ஆனால் அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருக்கான், அருமையாக வேலை செய்யுது. அதிகமான பரல் வாங்கி இருக்குது, ஆனால் அந்த ஸ்தானாதிபதி சரியாக இல்லை, வேலை செய்யலை. இப்படி தான் வருது அஷ்டவர்க்கத்தினுடைய பலன்.
அஷ்டவர்க்கத்தை தனியாக வச்சுக்கிட்டு அதை தனியாக பாருங்கள். அதுக்கு எப்படி பார்க்கறது, என்ன பலன்களை அஷ்டவர்க்கத்திலேருந்து எடுக்க முடியுங்கிறத நான் அதில் கொடுத்துருக்கேன். அஷ்டவர்க்க கணிதமும் பலன்களுங்கிறதுல தெளிவாக கொடுத்துருக்குறேன், நிறைய கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்கள், அதெல்லாம் 25 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம். என்னுடைய வயசுக்கு இந்த வயசுக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆகையினால அது சார்ந்த பிரச்சனையை, எந்த பாவத்தினுடைய பரல் குறைவாக இருக்கிறதோ அது சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திக்க வேண்டுமானா சந்திக்க வேண்டி வராது. அந்த பாவத்தினுடைய பாவாதிபதி நல்ல வலுவாக இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பாவத்தின் மூலம் நன்மை கிடைக்க அந்த பாவம் எவ்வளவு பரல் வாங்க வேண்டும் அதையும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பரல் மினிமம் இருக்கணும், எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ இருக்கணும், அது மேக்சிமம் இருந்தால் என்ன செய்யும், மினிமமாக இருந்தால் என்ன செய்யும், இது எல்லாமே அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் ஐயா. மறுபடியும் ஒரு தடவை என்னால் இப்போது அதை ஞாபகப்படுத்தி விளக்கம் சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் என்னென்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாமல் தான் வேலை செய்யுது. ஆகையினால் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை அந்த பாவாதிபதி கொண்டு பார்க்கணும் ஜாதகத்தில். அஷ்டவர்க்கத்தையே மெயினாக வச்சுக்கூடாது, அஷ்டவர்க்கத்தை உபமாகத்தான் வச்சுக்கணும், சைடாக தான் வச்சுக்கணும். ஜாதக பலன்கள் ஆய்வுகள் இது வேற துறை, அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு துணைத்துறை அஷ்டவர்க்கம். அஷ்டவர்க்கம் ஷட்பலம் இது எல்லாம் ஒரு துணைவி. ஷட்பலம் இல்லாமலே நம்ம அஷ்டவர்க்கம் இல்லாமலே பலன்களை நிர்ணயம் செய்யலாம் ஜாதகம் மூலமாக முடியும். செஞ்சுருக்கிறோம், செய்திருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அஷ்டவர்க்கத்தை பயன்படுத்திக்கோங்க, அதை நல்லா படிங்க. அந்த அஷ்டவர்க்க புத்தகத்தை வாங்கி நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நானே சொல்ல முடியாது எல்லாத்தையும், ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. நான் எப்போ எழுதின புத்தகம் எனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. 2வது ஜோதிடம் பார்க்குறத நான் நிறுத்தியே 10 வருஷம் ஆகி போச்சு. ஆகையினால் நான் ஜாதகமே பார்க்குறதில்லை இப்போல்லாம். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே ஞாபகம் இருக்கும். இடையில விட்டுட்டோம்ல. இப்போ நான் சொல்கிற பதில்கள் எல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதானே தவிர, அனுபவ அடிப்படையில் சொல்கிறதானே தவிர, இப்படித்தான் அப்படின்னு உறுதியாலாம் நான் சொல்ல முடியாது, உறுதி கொடுக்கறதுக்கே முடியாது. என் பதில் எதுவும் உறுதியானதல்ல, என்னுடைய அனுபவத்தின் பிரதிபலிப்பு, அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது கட்டாயம், இது உறுதி அப்படின்னலாம் நான் கொடுக்க மாட்டேன். இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ஏற்புடையது இல்லைன்னா விட்டுருங்க. என்ன கிராஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு பிரியமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, விருப்பமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லையா விட்டுருங்க, அலட்சியப்படுத்தி விட்டுருங்க. ஏங்க இப்படி சொல்லியிருக்கலாமே, அது அப்படி சொல்லியிருக்கலாமே, இது இப்படி சொல்லியிருக்கலாமேங்கிற கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தோன்றது எனக்கு தோணாது, எனக்கு தோன்றது உங்களுக்கு தோணாது, உங்களுக்கு தோன்றது இன்னொருத்தருக்கு தோன்றாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். அதனால் இதை சொல்லியிருக்கலாமேன்னா எனக்கு எப்படி தெரியும், நீ நினைக்கிறது எனக்கு எப்படி தெரியும், வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும்ப்பா, அதையெல்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. நீ நினைக்கிறது எனக்கு எப்படி தெரியும், தெரியாது. நீ ஒரு கோணத்தில் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிற, அந்த கோணத்தில் ஏன் பதில் சொல்லக்கூடாதுன்னு என்ன கேட்டாக்க எனக்கு எப்படி தெரியும்? நீ எந்த கோணத்தில் ஆய்வு பண்ணுறது ஒன்று, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ அந்த கோணத்தில் பதில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சால் தானே நான் பதில் சொல்லுவேன். எனக்கு தெரியாதே, நீ சொல்கிற கோணம் எனக்கு தெரியாது, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆகையினால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மதேஸ்வரன் ஐயாவுக்கு தெரியாத விஷயமே இல்லை, கிடையாது. எனக்கு தெரியாத விஷயமும் பல உண்டு, நிறைய உண்டு. நான் 40 புத்தகம் எழுதியிருக்கேன், 46 வருஷம் காலம் அனுபவம் இருக்குது, அவ்வளோதான். நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டானு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, நான் எந்த இடத்துலையும் சொல்கிறதில்லை. ஆகையினால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கமெண்ட்டில் கொடுக்குறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. கிராஸ் கேள்வி, கிரிட்டிசைஸ் பண்ணுற கேள்வி, இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமேங்கிற கேள்வியெல்லாம் தவிர்த்துருங்க, வேண்டாம். நான் பெரும்பாலும் கமெண்ட்டை படிக்கிறதில்ல, ஏதோ ஒரு நேரத்துக்கு படித்தேன்னாக்கா 1-2 கேள்வி எப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி வரும்? அவங்க நினப்பில் இருக்கிறது எனக்கு எப்படி தோணும்? தோணாது. அது அவங்க நினப்பில் இருக்கிறது,
அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னையாவது உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதே. தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெயக்குமார் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன தெரியும் உங்களுக்கு, அதனால தான் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. இதனால் இதை நீங்கள் பாருங்கள். அஷ்டவர்க்கத்தை தனியாக வச்சுக்கோங்க, ஜாதக பலன்லாம் தனியாக வச்சுக்கோங்க, ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தெரியுதா? வாழ்க வளமுடன்.